அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில், மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் சுமார் 4½ மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். சனி பகவானை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அசுர வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார். 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதே நேரத்தில் ஜென்மசனி, அஷ்டமசனி, ஏழரை சனி காலகட்டங்களில் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். அதிலும் குறிப்பாக கண்டசனி, அர்த்தாஷ்டமசனி போன்ற பல்வேறு வகைகளான சனி காலகட்டத்தில் பல சிரமங்களில் சிக்கிதவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக அபரிவிதமான விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருப்பதும் அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மசனி காலகட்டமும் அஷ்டமசனி காலகட்டமும்தான். அப்படிப்பட்ட ஜென்மசனியாக சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி இப்போது வக்ரநிலையில் திரும்பி இருப்பது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் ஆட்சிபலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏழரை சனி காலகட்டத்தின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி நல்லபல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வக்ரநிலைக்கு மாறுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியாகவும் சனி இருக்கிறார். இப்படிப்பட்டவர் ஜென்மராசியிலிருந்து விரயஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் நகர்கிறார். இது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனி ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுபவிரயங்களாக மாறுவதற்கான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் தற்போது அவர் வக்ரநிலையில், அதாவது இயற்கையிலேயே பாவகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபபலன்களை கொடுக்கும். இயற்கையாக சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுப பலன்களை கொடுக்கும். சனி இயற்கையாக பாவுகிரகம் என்பதால் அவர் இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுப்பார். பல்வேறு வகைகளில் இந்த காலகட்டத்தில் நல்ல அதிரடியான முன்னேற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல், இந்த காலகட்டத்தில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கின்ற ராசியின் அதிபதியான சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் தவறவிட்டு விடுவீர்களென்று நினைத்த வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் தக்கவைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. நிதிபற்றாக்குறைகள் பெருமளவில் குறையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பாக அமைகிறது. எனவே இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டங்களில் கலைத்துறை ரீதியாக பல அருமையான சாதனைகளை புரிவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. எனவேதான் இனி உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் கண்டிப்பாக அது சனிபகவானுக்கு மட்டும்தான் என்று கூறலாம். இப்படிப்பட்ட சனிபகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் இந்த காலகட்டத்தில் 3, 7, 10 ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார். சனி பார்க்க அந்த இடம் பாழாகுமென்று கூறுவார்கள். ஆனால் அவர் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் அதற்கு மாறாக நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் வலுப்பெறுகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் பலம் பெறுவதால் நீங்கள் உத்தியோகம், குடும்பம், வியாபாரம், தொழில் என எந்த பணியை திட்டமிட்டாலும் உங்களுக்கு அவ்வாறான துறைகளின் மூலமாக பணமழை பொழியக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனிபகவான் வக்ரம் அடைந்துள்ளதால் நீங்கள் எந்த பணியாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவீர்கள். ஜென்மசனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளில் சனி வக்ரம் பெறுவதால் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான உறுதியான மாற்றங்களை அதிக அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மற்ற ராசிகாரர்களை விட மிகவும் அதிகமாக வக்ரம் அடையக்கூடிய சனியால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக பல அருமையான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் சனிபகவானுடைய சப்தம பார்வை ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் பலமாக விழக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் எந்த தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் இனிதாக நடந்தேறும். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சிபலம் பெற்று பல்வேறு வகைகளில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கல்வி ரீதியான பணிகளில் 7.5 சனியின் தாக்கமிருந்தாலும் கூட சனிவக்ரகதியில் திரும்புவதால் பாதிப்புகள் கண்டிப்பாக பெருமளவில் குறைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கின்ற அற்புதமான இனிமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி தெளிவுபடுத்துகிறார். ஜென்மராசியில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமண வயதிலுள்ள கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உள்ளது. மேலும் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. மேலும் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. வருமானங்களை மீறி செலவு இருந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும். என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக் காட்டுகிறார். விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார். பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட அருமையான முன்னேற்ற யோகங்களை வலுவாக பெற்றுக் கொடுக்கிறார் சனி. எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். தொழில் ஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் புதிய தொழில் மற்றும் தொழில் சார்ந்த அதிரடியான பல மாற்றங்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும். பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது என்பதே யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பலமாக தொழில்துறையில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை கையாளும்போது சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை என்பதை சனி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். உத்தியோகம் ரீதியாக சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பது கண்டிப்பாக தேவையற்ற பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்குகிறது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல மாற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான யோகங்களை ராசியின் அதிபதியான சனி வக்ரம் அடைவதால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இதன் காரணமாக பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் வக்ரசனியால் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை உறுதி செய்கிறார். குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ராசியின் அதிபதியான சனிபகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அலுவலக சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி லாபங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடும். நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஜென்மசனியின் ஆதிக்கமும் 7.5 சனியின் ஆதிக்கமும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரநிலையில் மாறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக பல தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைகிறது. எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பெருமளவிலான சிரமங்கள், தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.